ஓகே. வணக்கம் மக்களே. ஒரு பெரிய கப்பல் 6000 கண்டெய்னர்களை ஏற்றிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நான் படித்தேன். கேரளாவில் உள்ள விழிஞம் துறைமுகத்துக்கு மிகப்பெரிய கப்பல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு செய்தியாக அந்த கப்பலை சொன்னார்கள். காரணம், அவ்வளோ பெரிய கப்பல், அவ்வளோ கண்டெய்னர், 6000 கண்டெய்னர்களை ஏற்றி கொண்டது வருகிறது. அந்த கண்டெய்னர் எங்கிருந்து புறப்படுகிறதோ அது புறப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய பாதையையும் தன் போய் சேர வேண்டும் இடத்தையும் முதலாவது தீர்மானிக்கிறார்கள். எந்த பாதையில் செல்ல வேண்டும், எங்கே இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது தீர்மானப்படுகிறது. அது ஒரு கோல் செட் பண்ணிடுறாங்க. அந்த கப்பலுக்கு வழித்தடங்களையும் இடங்களையும் வழி போக்குவரத்தையும் எல்லாவற்றையும் அது தீர்மானிக்கப்படுகிறது. கோல் செட்டிங் பண்ணப்படுகிறது. அதன் பிறகு அந்த பயணத்தை அது ஆரம்பிக்கிறது. கப்பல் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறது. பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே மழை வருகிறது, மழை குறுக்கிடுகிறது, புயல் அடிக்கிறது, சுனாமி போன்ற பெரிய அலைகள் வருகிறது. மழை காலங்களில் ரொம்ப காற்றடிக்கும், பனி இதாக இருக்குது. எல்லா இடர்பாடுகளையும் அந்த கப்பல் தாண்டி 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 தன்னுடைய இடத்திற்கு அது வந்து சேர்கிறது, அதை இறக்கி வைக்கிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது நம்ம ஒரு கோல் செட்டிங் பண்ணணும். எந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும், எவ்வளோ உயரத்துக்கு நாம் போக வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். கடுமையாக நம்ம உழைக்க வேண்டும். அதன் பாதையில் நம்ம வரும் பொழுது ஏகப்பட்ட இடர்பாடுகள் வரலாம். அதெல்லாம் நாம் என்ன செய்யணும், தடைவிழாக்கி தடைகளை தாண்டி நாம் வந்தோம்னால் நிச்சயம் நமது வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறும். நம்ம இடத்துக்கு நம்ம செல்லலாம் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம்.